நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு பொருளை ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை ரிவ்யூ பார்க்குறோம். ஆனா நம்ம தொகுதிய ஆளப் போற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவர் ரொம்ப நல்லவருப்பா, யாரோ சொல்றத கேட்டு ஓட்டு போடுற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேட்பாளரோட ஒரிஜினல் ஜாதகத்தை நீங்களே உங்க மொபைல்ல பார்க்கலாம். அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இந்த இசிஐ நெட் ஆஃப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபால என்ன பயன் தெரியுமா? இசிஐ ஆஃப் மூலமாக உங்கள் வேட்பாளரை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தோட இந்த அதிகாரப்பூர்வ ஆஃப்ல உங்க தொகுதியில நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் கொடுத்த சத்திய பிரமாண பத்திரம் அப்படியே இருக்கும். ஒரு வேட்பாளர் மேல என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்கு, அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா, தண்டனை வாங்கி இருக்கிறாரா, இந்த எல்லா விவரத்தையும் இதுல ஒளிவு மறைவு இல்லாம பார்க்கலாம். ஆஃபை எப்படி பயன்படுத்துறது? முதல்ல பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல போயிட்டு இசிஐ ஆஃபை டவுன்லோட் பண்ணுங்க. ஆஃப் ஓபன் பண்ணதும் எலெக்ஷன் டைப் கேட்கும். அதுல அசெம்பிளி எலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்க மாநிலம் தமிழ்நாடு, அப்புறம் உங்க தொகுதியை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்க தொகுதியில நிக்கிற எல்லா வேட்பாளர் லிஸ்டும் வரும். அதுல ஒருத்தர் பேரை கிளிக் பண்ணா அவரோட படிப்பு, சொத்து மதிப்பு, குறிப்பா அவர் மேல இருக்கிற கிரிமினல் வழக்குகளோட ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாமே பிடிஎஃப் பைலா வரும். ஏன் இதை பார்க்கணும்? நம்ம கிட்ட தகுதி இருக்கான்னு அரசாங்கம் செக் பண்ணுதில்ல, அதே மாதிரி நமக்காக சட்டம் இயற்ற போறவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல தப்பான தகவல் கொடுத்தா அவங்க வேட்புமனுவே தள்ளுபடி ஆகிடும். காசு வாங்காம ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு கிரிமினல் பின்னணி இல்லாத மக்களுக்காக உழைக்கக்கூடிய சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த இசிஐ ஆஃப்ல உங்க வேட்பாளர் யாருன்னு செக் பண்ணிட்டு தகுதியானவருக்கு ஓட்டு போடுங்க. இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா விழிப்புணர்வுள்ள வாக்காளன் தான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். 2026 தேர்தல்ல நம்ம போட போறது வெறும் ஓட்டு இல்ல, அது ஒரு பெரிய மாற்றம். சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.